ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி நாகை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் விஷ்ணுவர்தன். பார்க்கலாம். தமிழர்களின் வீரமிக்க ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த கோரியும் தமிழகத்தில் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க கோரியும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இன்று போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. மாணவர்கள் நாகை தபால் நிலையம் முன்பாக 3வது நாளாக வெயிலையும் பனியையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதே போல நாகை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 1500 விசைப்படகுகளையும் அந்தந்த கிராமங்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்காங்க. இதே போல மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்தவங்க 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் நாகை, நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர் என கடைகளை அடைத்து தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாகையில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை நிறுத்தி இவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க பேரணியா இந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் டேங்கர் ராலி உரிமையாளர் சங்கத்தினரும் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க.